ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகணும், கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. இப்போ அவங்க அப்பாவே கொல்ல முயற்சி பண்ணிட்டா, ஏற்கனவே கொல்ல முயற்சி பண்ணி தான் இப்போ அவரும் முடியாமல் இருக்கார். இப்போ திரும்பவும் இப்போ மருந்தை கொடுத்து அதுவும் இப்போ கழுத்து நெரிச்சு கொல்லான்னு பார்த்தா இப்போ இலக்கியாவோட அம்மா வந்து தடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை இலக்கியோட தம்பி இலக்கியாட்ட சொல்லி இப்போ கமிஷனர் மூலியமாக எப்படியாச்சும் அஞ்சலியை மிரட்டி அவ எதுவுமே வந்து தன்னோட மாமாவுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து மிரட்டி வைக்கிறாங்களே தவிர கண்டிப்பாக இதில் வந்து அஞ்சலியை அதாவது ஜெயிலில் தள்ளாமல் விட்டுட்டாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக அஞ்சலி வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அதுக்கான விஷயத்த வந்து கோர்ட்டில் நிரூபித்து அஞ்சலியை நிரந்தரமாக ஜெயிலில் தள்ளலாம் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அஞ்சலி எந்த பிரச்சனையிலும் வர முடியாது. ஆனால் அதை பண்ணாமல் இப்போ அஞ்சலியை மீண்டும் மீண்டும் தப்பிக்க விட்றாங்க. அதனால தான் வந்து அஞ்சலி அடுத்தடுத்து மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் தப்பிக்க விட்டாங்க. அடுத்து வந்து கார்த்திக் வாழ்க்கையில் நுழைய போகிறா. அதாவது கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இலக்கியா, கௌதம், ஜானுமாலாம் ஒரு பக்கத்து இந்த விஷயம் அஞ்சலிக்கு அடுத்து தெரிய போகுது. அதுக்கப்புறம் கார்த்திக் பிரியாவை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவான். முக்கியமாக பிரியாவுக்கு வந்து பெரிய தொல்லையை கொடுப்பா. அதே மீறி கார்த்திக் பிரியா அவங்க 2 பேரும் பிரியாமல் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். அதை வந்து இலக்கியா, கௌதம், ஜானுமா கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் அஞ்சலி வந்து மிகப்பெரிய திட்டம் போட்டு கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து இவங்க 2 பேர் ஒன்று சேரக்கூடாது, கார்த்திக் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து மாஸ்டர் பிளான் அஞ்சலி போடுவா. பெரிய பிரச்சனையில் போவா. ஆனால் அதையும் மீறி இலக்கியா, கௌதம் வந்து கார்த்திக் பிரியாவை வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து அஞ்சலிக்கு வந்து கார்த்திக் பிரியா வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறத விஷயமா முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து எப்படி தெரிய போகுதுன்னா, அதாவது அஞ்சலியோட அம்மா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு தெரிஞ்சு எப்படியும் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும், நம்ம தான் வந்து கார்த்திகை மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை வந்து அஞ்சலி போடுவா. இதுலேயும் இலக்கியா, கௌதம் உஷாராக இருக்கணும். இருந்தாலும் இலக்கியா, கௌதமுக்கு இது மூலியமாக பிரச்சனை வந்தாலும் அஞ்சலியை வந்து அவங்க அப்பாவே வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு ஆதாரம் ரெடி பண்ணி அதை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி கண்டிப்பாக அஞ்சலியை ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அஞ்சலியோட ஆட்டம் அதுக்கப்புறம் இருக்காது. கார்த்திக் பிரியா கல்யாணமும் சிறப்பாக நடத்தலாம். அதை வந்து இலக்கியா, கௌதம் பண்ணாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இலக்கியா, கௌதமுக்கு இப்போ எஸ்எஸ்கே பைரவி பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆசிரமத்தையும் கண்டிப்பாக வந்து வெற்றிகரமாக இலக்கியா, கௌதம் வாங்கிடுவாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இது மாதிரி தான் எபிசோடு அடுத்தடுத்து செமையாக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.